குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவு, தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19/2/2026 பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள். ரம்ஜான் இன்னைக்கு நோன்பு ஆரம்பிக்கிறது. இங்கே இந்தியாவில் இங்கே ஆரம்பிக்குது. இன்னைக்கு ரம்ஜான் முதல் நாள் நோன்பு. எனக்கு எல்லாருமே ஒரே தெய்வம் தான். நான் எப்பொழுதும் சொல்கிறதா, கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக நாம் வணங்குகின்ற முறைதான் வேணே தவிர தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திதி மாலை 5:12 வரை தூதியை, அதற்கு பிறகு திருதியை, நட்சத்திரம் காலை பூரட்டாதி, அதற்கு 10 மணிக்கு மேலே உத்தரட்டாதி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம், சூரிய உதயம் 6:33, கும்பலக்னம், இருப்பு 3 நாழிகை 48 வினாடி. சுவாமிமலை முருகருக்கு தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் புஷ்பங்கி சேவை. வேதாரண்யம் சிவபெருமான் புறப்பாடு. நத்தம் மாரியம்மன் பவனி. தமிழ் தாத்தா உவேசா பிறந்தநாள். ரம்ஜான் முதல் தேதி. நஞ்சுமுண்டான் கீரை விஷம் முறிக்கும். தோல்வி உன்னை துரத்தினாலும் வெற்றியை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். ஆமாம். ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10, யமகண்டம் 6 to 7:30. உழைப்பு தான் எல்லா செல்வங்களையும் அடித்து நொறுக்கி நமக்கு மதிப்பை தரும். சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம், திதி துதியை திதி. இன்றைய கிரக நிலவரம் மேஷம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைக்கலை 10 to 11, மாலை 12 to 1:30. கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6 to 7:30. இன்றைய கிரக நிலவரம் மேஷம். ரிஷபத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசுல 1 இல்லை, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன், சனி, சுக்கிரன், சூரியன், ராகு. இன்றைய ராசி பலன். மேஷம் உயர்வு, ரிஷபம் துணிவு, மிதுனம் ஆர்வம், கடகம் சிக்கல், சிம்மம் பரிசு, நந்தி பிரீத்தி, துலாம் குழப்பம், விருச்சிகம் சினம், தனுசு லாபம், மகரம் அமைதி, கும்பம் உழைப்பு, மீனம் நன்மை. சந்திராசிரமம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். நாளை ரம்ஜான் 2ஆம் நாள், வெள்ளிக்கிழமை. அம்மன் வழிபாடு எடுத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாள். குருவாக யாரை நினைக்கின்றோன்னு அவர்களை இது பண்ணுறது. அதே மாதிரி வியாழக்கிழமைனா நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும். 6 மணிக்கு மேலே லக்ஷ்மி குபேரன் நினைத்து நாம் வழிபட வேண்டும். நாளைய விசேஷங்கள். சுப முகூர்த்த நாள். தும்பைக்கீரை அசதி சோம்பலை நீக்கும். உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதே, வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும். சூதும் பாதும் வேதனை செய்யும். பருப்பு கீரை பித்தத்தை குறைக்கும், உடற்சூட்டை தணிக்கும். பருப்பு கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, எந்த கீரை சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நினைத்ததை முடிக்கும் வரை. அனுபவமின்றி யாரும் அறிவாளி ஆக முடியாது. அனுபவம் தான் நமக்கு ஒரு இது. போன வருஷம் இதை செஞ்சோம், இந்த வருஷம் இதை செய்கிறோம். இதிலிருந்து நம்ம நம்ம ஒன்று செய்கின்ற பொழுது அந்த தவறை திருத்தி மறுபடியும் அதை இப்படி செய்யலாம், அப்படி தான். ஒவ்வொரு விஷயத்துக்குமே அப்படி தான். நம்மளோட இது அனுபவமே அறிவாளி. அனுபவ வாய்ப்புகளை உணர்வதே அறிவு கூர்மை. சூதும் வாரும் வேதனை செய்யும். முள்ளங்கி கீரை நீரடைப்பை நீக்கும். முள்ளங்கி சுரக்காவே ரொம்ப நல்லது. அனுபவமின்றி யாரும் அறிவாளி ஆகுவதில்லை. அனுபவம் தான் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க முடியும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும்
கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் புகழவாய் காண்பேனும். மாசி 7ஆம் உண்மையில் நாளைக்கு சுப முகூர்த்த நாள். திதி சுபயம். இது சரி இருங்க. இன்றைய ராசி நட்சத்திர பலன் பார்க்கலாமா? அஸ்வினி நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள். பரணி நண்பர்களால் உதவி. கிருத்திகை நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள். ரோகிணி கவனமாக இருக்க வேண்டும். மிருகசீரிடம் குடும்பத்தினரால் நன்மை. திருவாதிரை பணப்புழக்கம் அதிகரிக்கும். புனர்பூசம் நன்மைகள் அதிகம் நடக்கும் நாள். பூசம் புனித பயணம் செய்வீர்கள். ஆயில்யம் சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும். மகம் சந்திராசிரமம் கவனமாக இருக்க வேண்டும். பூரம் குடும்பத்தினரால் நன்மை. உத்திரம் எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள். அஸ்தம் பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்வீர்கள். சித்திரை குடும்ப நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சுவாதி அனைத்து செயல்களிலும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். விசாகம் தொட்டது தொடங்கும் நாள். அனுசம் பணம் சேரும் நாள். கேட்டை வெளிநாடு செல்லும் யோகம் வரும். மூலம் பூர்வீக சொத்து கைக்கு வரும். போராடம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். உத்திராடம் செலவுகள் ஏற்படும் நாள். திருவோணம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் நாள். அவிட்டம் நண்பர்களின் நட்பு கிடைக்கும். சதயம் காரிய தடைகள் நீங்கும். பூரட்டாதி மகிழ்ச்சி ஏற்படும் நாள். உத்திரட்டாதி திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ரேவதி செல்வங்கள் சேரும் நாள். லக்னம் சொல்லும் பலன்கள். முடியல இருந்தாலும் உங்களை பார்க்கணுங்கிற ஆர்வம். ஜாதக அமைப்பின் பொது விதிகள். குழந்தை பிறந்த தமிழ் மாதத்திற்குரிய ராசியில்தான் சூரியன் இடம் பெற்றிருப்பார். ஒரு தமிழ் மாதத்தின் முதல் அல்லது கடைசி தேதியில் பிறந்த குழந்தை மாறுபட வாய்ப்புள்ளது. குழந்தை பிறப்பு பகல் எனின் சூரியன் நின்ற ராசியிலிருந்து 7வது ராசிக்குள் லக்னம் அமையும். குழந்தை பிறப்பு இரவு எனில் சூரியன் என்ற ராசியிலிருந்து 7வது ராசி முதல் 12வது ராசிக்குள் லக்னம் அமையும். மேற்கூறிய 2 நிலைகளிலும் சூரியன் என்ற ராசி அல்லது 7வது ராசி லக்னம் அமைந்தால் சற்று மாறுபட வாய்ப்புண்டு. குழந்தை பிறப்பு வளர்பிறை எனில் சூரியன் என்ற ராசியிலிருந்து 7வது ராசிக்கும், தேய்பிறை எனில் 7வது ராசி முதல் 12வது ராசிக்குள்ளும் சந்திரன் இடம்பெறும். இங்கும் சந்திரன் சூரியனோ அல்லது அதற்கு 7வது ராசியிலோ நின்றால் மாறுபட வாய்ப்புண்டு. புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சூரியனுக்கு முன்பின் ராசிக்குள்ளாக, அதாவது 90 பாகைக்குள்ளாகவே எப்பொழுதும் இருக்கும். புதன் சுக்கிரன், சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள். அது எப்பொழுதுமே பக்கத்தில் தான் இருப்பாங்க, தூரமாக போக மாட்டாங்க. ராகு கேதுக்கள் ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் சதசப்தமாக 1க்கு 7 தான் இருக்கும். குரு சனி செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உண்மையில் உனக்கு எதிரி உண்டென்றால் அது உன் உள்ளத்தில் ஓடும் எண்ணங்களின் செயல்களே ஆகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர, நல்ல தகவல் தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.